ஸ்ரீமத் ராதா ரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம். பெரியாழ்வார் திருமொழி என்னும் சொல்லும்படியான ஆசைவாய் 10 பாசனம். 10 பாசனத்தில் நேற்று வரை 7 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இந்த 8வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். கூடி கூடியுற்றார்களிருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடியோர் பாடையிலிட்டு நரிபடை கொரு பாகுளம் போலே கோடி மூடி எடுப்பதல் முன்னும் கௌத்துவமுடைய கோவிந்தனோடும் கூடியாடிய உள்ளத்தரானால் குறிப்பிடங்களும் துயலுமாமே கூடியாடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. ஒருவர் இறந்து போயிட்டார்னா சுற்றத்தாரெல்லாம் சூழ்ந்து கூடி அழத் தொடங்குவாங்க. கூடி கூடியுற்றார்கள் இருந்து, உற்றார்கள்னா சொந்தக்காரு பந்தக்காரு, மாமனார் மாமியார் மச்சான் சகலன் அண்ணன் தம்பி அக்கா தங்க, இப்படி உறவினர்கள்லாம் ஒன்று கூடி அந்த சபத்தாண்ட அந்த பணத்தாண்ட அழத் தொடங்குவாங்க. அதை சொல்கிறார். கூடி கூடியுற்றார்கள் இருந்து, ஒருத்தர் நட்பாக இருப்பார், ஒருத்தர் விரோதியாக இருப்பார், சண்டைக்காராக இருப்பார், குற்றம் செய்திருப்பார். அப்போ இறந்தவர் குற்றம் செய்திருந்தாலும் அந்த குற்றத்தை பாராட்டாத குணத்தை நினச்சி அந்த இறுதி சடங்களை கலந்துக்கணும்னு சொல்கிறார். கூடி கூடியுற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறையுந்து, அந்த நல்ல காரியத்தில் கலந்து கூட இருந்து செய்யணுமா. இறந்தவங்க தெய்வத்துக்கு சமம். இறந்த பிற்பாடு கெட்ட எண்ணமோ கெடு புத்தியோ அந்த எண்ணங்கள்லாம் இருக்காது. இறந்தவங்க தெய்வத்துக்கு சமமாகிடுவாங்க. அப்போ இறப்பு காரியத்தில் போய் கலந்துக்கணும். குற்றமே செய்திருந்தாலும் குற்றத்தை பாராட்டாது அந்த விழாவில் கலந்துக்கணும்னு தெரிவிக்கிறார். கூடி கூடி யுற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடியோர் பாடையிலிட்டு நரிபடை கொரு பாகுடம் போலே பாடி பாடியோர் பாடையிலிட்டு. அப்ப இறந்த வாழ்வு நாளில் இறைவன் நாமங்களை சொல்லாத வாழ்ந்து இறந்து போயிட்டாங்களும் அந்த இறந்த பிற்பாடாவது இறைவன் நாமங்களை சொல்லி பஜனைகள் சேவித்து வேதங்களை சொல்லி எடுக்கணும். இப்போ மற்ற மதத்தில் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா வேதங்களை சொல்லி எடுக்கிறாங்க. கிறிஸ்டின் மதத்தில் பார்த்தீங்கன்னா வேதங்களை சொல்லி அடக்கம் பண்ணுறாங்க. இந்து மதத்தில் பார்த்தோம்னா எங்கோ ஒருத்தர் தான் செய்கிறாங்க, ஆனால் செய்யறதில்லை. அப்படி இல்லாமல் நம்ம இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான வேதங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி வாழ்நாளில் இறைவனாமங்களை சொல்லாத வாழ்ந்து இறந்துட்டாலும் இறந்த பிற்பாடாவது அந்த காரியத்தை செய்தால் மோட்சம் அடைவார்கள் என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். பாடி பாடியோர் பாடையிலிட்டு, பாடுறதுனா இறைவன் நாமங்களை ஆழ்வார் பாசங்களை பாடணும்னு தெரிவிக்கிறார். பாடி பாடியோர் பாடையிலிட்டு நரிபடை கொரு பாகுடம் போலே. ஒருத்தர் இறந்துட்டார்னா ஒரு பணம் வருதுன்னா அந்த காலத்தில் காடு வழி தான், ரோடு கிடையாது, பாதை கிடையாது. காடு கொடி வழி ஒரு நடப்பாதை தான் இருக்கும். அந்த நடப்பாதை வழியாக அந்த பணத்தை சபத்தை தூக்கின்னு போவாங்க.
அப்போ அந்த குளநரிகள்லாம் கூட்டம் கூட்டமாக ஒரு படையே திரட்டிக்கின்னு வருமா. எதுக்கு வருமுன்னா அந்த பணத்தை சாப்பிட்றதுக்காக. அந்த ஒரு பணம் இறந்து அந்த பணவாடை அடிக்கும் அதுங்களுக்கு. அப்போ அந்த நரியெல்லாம் படையாக திரட்டி வந்ததுன்னா பாகுடம்னா பால் குடம் கிடையாது, வெல்லம் கரும்பு ஆடி அந்த வெள்ளை பாகு வர சமயத்தில் மனம் வீசும். அந்த மனம் வீசுகிறப்ப அந்த நரியெல்லாம் படையாக வந்து வெள்ளைப்பாகை சாப்பிடுமா. அது மாதிரி ஒருவருடைய சபம் எடுத்து போகிறாங்கன்னா அந்த நரி படைகள்லாம் ஒரு பாகுகுடம் மாதிரியா ஒரு பணம் கிடச்சிதுன்னா, நரிபடைக்கொரு பாகுடம் போலே பாடி பாடியோர் படையிலிட்டி, நரிபடைக்கொரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதல் முன்னம். கோடினா ஏரிக்கு கடைசியில் ஒரு கோடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1 கோடி 2 கோடின்னு சொல்லுவாங்க ரூபாய்க்கு. கோடினா துணிக்கு ஒரு பேர் கோடி, ஆடன்னு பேர், கூரன்னு ஒரு பேர், கோடின்னு ஒரு பேர். கோடி மூடி எடுப்பதன் பாடைகளை கடத்தி புது கோடி அந்த புது புத்தாடை போற்றி எடுப்பாங்க. அதுக்கு முன்ன இதெல்லாம் இறப்பு காலத்துக்கு முன் இறந்த பிற்பாடு நடக்கக்கூடிய காரியங்கள் இது. அப்போ இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி வாழக்கூடிய நாட்களில் கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடைய கோவிந்தனோடு, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. 2வது பாசுரத்தில் ஈனாளரி புண்டு மயங்கி எல்லைவாய் சென்று சேர்வதல் முன்னம், இங்கே முன்னம்னு சொன்னார். 3வது பாசுரத்தில் ஆர்வின விழும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். 4வது பாசுரத்தில் காலும் கையும் விதி விதித்தேறி கண்ணுறக்கம் ஆவதன் முன்னம். 5வது பாசுரத்தில் கடை வழிவார கண்டமடைப்ப கண்ணுறக்கமாவதன் முன்னம். 6வது பாசுரத்தில் சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதல் முன்னம். 7வது பாசுரத்தில் பின்னுவன் கயிற்றால் வினி தெற்றி பின் முன்னாக இழுப்பதல் முன்னம். இந்த பாசுரத்தில் கோடி மூடி எடுப்பதல் முன்னம் ஒருவர் இறந்த பிற்பாடு இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் வயதாகி இறந்த பிற்பாடு செய்ய வேண்டிய காரியங்கள். அப்போ வாழக்கூடிய காலத்தில் அந்த கோடி மூடி எடுப்பதுக்கு முன்ன கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடைய கோவிந்தனோடு. கௌத்துவம்னா கௌத்துவமணி பார்க்கடலை கடந்து அமிர்தம் வெளிப்படும் போது உச்சரவசன்ற குதிரை, காமதேனு, கற்பக விருட்சம், வெள்ளை யானை, வனமாலை, கௌதமணி, மகாலட்சுமி, பாஞ்சசன்னியம், அமிர்தெல்லாம் வெளிப்பட்டது. அந்த கௌதமணியை எம்பெருமான் நாராயணனுக்கு கொடுத்தாங்க. அந்த நாராயண அணியக்கூடிய யாருன்னா கோவிந்தன். கௌத்துவமுடைய கோவிந்தனோடு ஒரு அடையாளத்தை சொல்லி தெரிவிக்கிறார். அந்த கௌதமணியை அணியக்கூடிய எம்பெருமான் கோவிந்தனுடைய திருநாமங்களை சொல்லி கௌத்துவமுடைய கோவிந்தனோடு கூடியாடிய உள்ளத்தரானால், அவர் இறந்தவர் பாகவதராக இறந்து பஜனைகள்லாம் பாடி இறைவன் சொல்லி ஆடி பாடினவராக இருந்தா கூடி ஆடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. ஒரு பாகவதராகிறான்னா மோட்சம் வேண்டுவார், மோட்சம் கிடைக்கணும் இறைவன் நாமங்களை சொல்லுவார். அப்படி கூடி ஆடிய உள்ளத்தராக இறந்து போனவராக இருந்தால் குறிப்பிடம்னா வைகுண்டம் மோட்சம். மீண்டும் மண்ணுலகத்துக்கு வராமல் எம்பெருமானுடைய திருவடி நிழலில் இருக்கும்படியான ஒரு மோட்ச வீடு கிடைக்கும். கூடியாடிய உள்ளத்தரானால் குறிப்பிடங்கடந்து உயலுமாமே. உயர்தனாங்க நிலை பெற்று இப்போது நிலையா
எம்பெருமானுடைய திருவடியில் வீற்றிருப்பான்னு தெரிவிக்கிறாரு. ஆகையினால இந்த பாசுரங்களில் குறை இருந்தாலும் கருத்து தெரிவிக்கலாம். மீண்டும் 9வது பாசுரத்துடைய பொருள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.